திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் தரிசனம். வேட்டி சட்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து முருக பக்தராய் மாறிய மோடி. தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்திருந்த பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த அரசு நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதமர் மோடி முருகனின் முதல் அறுபடை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்திருந்த பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் உள்ளே சென்ற பிரதமர் மோடி முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டார். கோவிலில் அப்படியே சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து முருகனை தரிசனம் செய்தார். இதன் பிறகு பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. அவருக்கு முருகப்பெருமானின் புகைப்படமும் வழங்கப்பட்டது. இதன் பிறகு பிரதமர் மோடி மதுரையில் நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகனை கோவிலில் தரிசனம் செய்தது இந்தியா முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. ஏனெனில் இந்த கோவில் கடந்த 2 மாதங்களாக பேசுபொருளாக இருந்து வருகிறது. அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் 2 முறையும் அவர் உத்தரவிட்டும் மனுதாரர் ராம ரவிக்குமார் மலையில் தீபம் ஏற்ற தமிழக காவல்துறை மறுத்துவிட்டது. தனி நீதிபதியின் உத்தரவால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிடும் என தமிழக அரசு குற்றம் சாட்டி மறுப்பு தெரிவித்துவிட்டது. தமிழகத்தில் மத கலவரம் செய்ய பாஜக முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியது. இந்துக்களுக்கு விரோதமான திமுக அரசு மக்களின் மத வழிபாடுகளை தடுக்கிறது என்று பாஜக குற்றம் சாட்டியிருந்தது. இன்று நடைபெற்ற மதுரை NDA பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வாக்கு வங்கி அரசியலில் திமுக ஈடுபட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவை திமுக அரசு மதிப்பதில்லை என்று பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் சமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.